ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நல்ல போதகர் உங்களுக்கு கொடுத்துருப்பதுனால நீங்கள்லாம் பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த இடத்துல வந்திருக்கிறேன். பிள்ளைகளோடு நான் எக்கால சத்தம் பாட்டு பாடியிருக்கேன். அப்புறம் இன்னொரு பாட்டு கூட பாடியிருக்கேன். எந்த இயேசு வல்லவரா, அதான் பாட போகிறேன் இன்றைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் இருப்பது குறித்து மிகுந்த சந்தோஷம். ஆமாம், எப்படியாக இந்த வருஷத்தில், புது வருஷத்தில் உங்கள் மத்தியில் வர வேண்டும் என்று விரும்பினேன், கேட்டேன். பாஸ்டர் அவங்க கொஞ்சம் கூட முகம் போடாமல் இன்றைக்கு வர வேண்டும் என்றார். ஆக்சுவலாக இங்கே டேட்டு கொடுத்த ஒரு பாடு இன்னொரு பிஷப் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அட்வென்ட் பிஷப். அவங்க அண்ணா நீங்கள் ஃபஸ்ட் வீக் தானே வரீங்க? இல்லை ஃபஸ்ட் வீக் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டா மாற்றவே மாட்டேன். ஆமாம், பூரண புருஷன் சொல் தவறாதவன் பைபிளில் இருக்குது. அதனால் டேட் கொடுத்துட்டேன். செகண்ட் வீக்குன்னு சொன்னேன். அவர் 2-3 நாளாக கேட்டாருக்கு, ஆனால் நீங்கள் செகண்ட் வீக் தான் வரீங்க. நான் பெரிய பிஷப் அட்வென்ட் சர்ச் நிறைய இருக்கீங்க வேளச்சேரியில், அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கு இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள், முதல் வாரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். காலையில் எழுந்து உடனே ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி எல்லா இடத்துலையும் கூடுவாங்க, ஆனாலும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் கூடுவது ஒரு விசேஷமான நாளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். ஆக உங்களில் ஒருவனாக, உங்கள் சபையை நேசிக்கக்கூடியவன், அடிக்கடி உங்கள் பாஸ்டரை நினைவு கூறுகிறவன், ஜெபிக்கிறவன், இந்த காலவெளியில் உங்கள் ஆராதனையில் எல்லாம் முற்றுமுடிய நீங்கள் முடித்த மாதிரி ஒரு இது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னதாக ட்ராக்கில் ஒரு பாடல் பாடலாமா? ட்ராக் ரெடியா? பண்ணுங்க. செக் இன்னும் கொஞ்சம் ட்ராக், இன்னும் கொஞ்சம். இந்த மானிட்டர்லாம் ஆன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செக்.
இயேசுவை எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. கீபோர்ட். சங்கீதம் 115 சங்கீதம் 12வது வசனம். 115 சங்கீதம் 12 வசனம் வாசிங்க. அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஐபிசியின் மண்டலூர் விசுவாசிகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசணும்ப்பா. இப்படி ஜனங்களை வெறுமையாக அனுப்பக்கூடாதப்பா. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறோம். உம்மை நாடி உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீர் பேசாவிட்டால் நாங்கள் திருப்தியாக முடியாது. இப்படி ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்போம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 2 குடும்பமும் தேவனுக்கு பிரியமான குடும்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள். அதிலும் லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆரோன் மிகவும் ஆசாரிய ஊழியத்தை உடையவனாக இருப்பதனாலே அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் லேவியரும் ஆசாரியருமாக இருக்கிறோம். அவருக்கு ஊழியம் செய்ய அவருடைய சமூகத்தில் சென்று அவரை ஆராதிக்கிற லேவி கோத்திரத்தின் சுதந்திர வீதம் தான் நம்மெல்லாம். கரங்களை பற்றி அல்லேலூயா சொல்லுங்க. ஆக இந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் ஒருவேளை நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். ஆமாம், நல்ல ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் வேறு யாரை ஆசீர்வதிக்கிறது? இந்த மாதத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் செபித்து வந்திருக்கீங்க. ஜனவரி மாதம் முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் பிப்ரவரி மாதமாவது இது நடக்குமா ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடுகிறதே இல்லை. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறது போல கர்த்தர் தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாராம். 29ஆம் சங்கீதம் விதமாக சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிப்பார். தமது ஜனம் என்றால் யார்? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். பயப்படாதீங்க. இந்த கால வேளையில், இந்த முதல் நாளில் நீங்கள் பல வருஷங்களாக அல்லது கடந்த மாதங்களிலே காணாத ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு இந்த காலவெளியில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால், பிதாவாக இருந்து, நம்முடைய தகப்பனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வசீகமா? எரேமியா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்.
எப்ராயிம் என்று சேஷ புத்திரனாயிருப்பார். நீங்கள் எல்லாரும் ஒரு சேஷ்ட புத்திரர்கள், மகன்மார்கள். உங்களுக்கு அவர் பிதாவாக இருந்து இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அதுபோலவே ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அல்லது குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். சில புருஷன்மார்கள் குடும்பத்தையே கவனிக்காமல் இருப்பாங்க, சில தகப்பன்மார்கள் பிள்ளைகளை கண்டுக்காமல் இருப்பாங்க. அதனால தான் நிறைய பிள்ளைங்க ஆண்டவர் விட்டு பின்வாங்கி எங்கெங்கே போயிட்டுருக்கான். அங்கே கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உனக்கு பிதாவாக இருப்பேன். அல்லேலூயா. நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆக இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வாரத்தில் அவர் பிதாவாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவாக இருக்கும்பொழுது என்ன செய்வார்னா, நம்மை சீர்திருத்துவார், சரிப்படுத்துவார். தகப்பன் பிள்ளைகளை சீர்திருத்தி சரிப்படுத்துவது போல பல காரியங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல சாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திருப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபித்து என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் கோலனாலவிலே செவையாக்கிறவர் பூர்வ நாட்களிலே இருந்தவை அதுபோல மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு கண்ணும் கருத்துமாக இருப்பான். எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளைகளை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்துருக்கிறேன். அதாவது தெருவுக்குள்ளே நுழையும் பொழுதே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூட்டரில் வருவேன். ஸ்கூட்டரில் ஹார்ன் அடித்தா எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தேன். அந்த நாய் ரெக்கக்னைஸ் பண்ணி குலைக்க ஆரம்பித்தேன். ஜெர்மன் ஷெப்பர்ட், பெரிய நாய். அந்த நாய் குலைக்க ஆரம்பித்த உடனே பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நடுக்கம் வந்துடும். அப்பா என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அப்பா வரணும் பயந்து போய் அப்படி ரூமில் இருப்பாங்க. அவள் ஸ்கூட்டரை உள்ளே ஏற்றிட்டு பார்த்தா எல்லாம் ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பான். ஏன்னா தப்பு செய்யணுன்னா கண்டிப்பாக பயப்படுவான். தப்பு செய்யலைன்னா எந்த பிள்ளையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை 31st நைட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு, ஆமாம், என் பிள்ளைகளோடு மனைவியோடு அமஞ்சகரில் ஒரு வீட்டில் இருக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் பையன் இப்போ ஊழியத்தில் இருக்கார். அவருக்கு 52 வயசு. 52 வயசு. உள்ளே நுழையும் போது என்னமோ பேசிட்டான், என்னமோ சொல்லிட்டான். அதாவது 1ஆம் தேதி காலையில் வீட்டுக்குள்ளே போனோம், ஜெபம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வீடு திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டான். பெரிய பையன் வந்தான். அடுத்தது பாப்பா. என் கையில் எப்போதுமே இந்த பெல்ட் போட்டிருப்பேன். பெல்ட்டு எடுத்து பெல்ட்டில் போதனை செய்தேன். அவனுக்கு கூட என் கூட சிங்கப்பூர்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார். அவர் ஆயத்தம் பண்ணி இப்போது சிங்கப்பூரில் பிஷப்பாக இருக்கார், ஜோசப் ஜெபமணின்னு. அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் முன்னாடியே பெல்ட்டே எடுத்து அடி நினச்சேன். நீ செய்தது தப்பு, இது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கிறேன். அவர் ஓரமாக ஒதுக்கிட்டார். ஏன்? சீர்திருத்தல் இல்லாமல் போனால் பிள்ளைங்க வேறு வழியில் போயிடுவாங்க. அப்போ நம்முடைய பிதாவானவர் நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய சத்தம் இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு முறை பேசுவார், 2 முறை பேசுவார். இஸ் எ ஜென்டில் காட். அவர் பேசி பார்ப்பார். நீ மனம் திரும்பலைன்னா அவர் ஒன்று விட்டு தூரம் போயிடுவார். நான் கொடுத்த அடியை இன்ன வரைக்கும் மறக்க மாட்டார். அவர் ஊழியத்தில் தான் இருக்கார். இப்போ அவங்க பையனை அவர் அடிக்கிறதில்ல, கண்ணிலே பார்த்தான்னா பயந்து ஓரமாக ஒதுங்கிடுவான். அவனுக்கு 24 வயசு, MBA முடித்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறான், ஊழியத்தில் இருக்கிறான். அதிகமாக அடித்ததை நான் பார்த்ததில்ல. கண்ணிலே மிரட்டிடுவார். என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் சரியான வழியில் சீர்படுத்த வேண்டும் என்பது இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணம். இது போலவே உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் அவர் பெல்ட் எடுக்க மாட்டார்,
பெரம்பெடுக்க மாட்டார். அன்பினால் சொல்லி நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்களை சரியான வழியிலே நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்கிறார் என்றால், நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு தேவையான சுதந்திரங்களை கொடுக்க, நம்மை சபைக்குள்ளே உறுதிப்படுத்தத்தக்கதாக பிதாவாக இருந்து நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்க. அவருடைய சத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும். பைபிளில் படிக்கும் போது சத்தத்தை கேட்குறோம், காதுகளிலே சத்தம் கேட்குறோம். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு பிரியமான வழி எது, பிரியமில்லாத வழி என்ன என்பதை நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரா? ஆண்டவர் சத்தம் கேட்குதா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? ஆண்டவர் பேசுகிறது அந்நிய சத்தமாக நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு சில மனைவிமார்களுக்கு புருஷன் வருது நல்லா தெரியும். ஆனால் இந்த காலத்து மனைவிமார்கள்லாம் நல்லா சீரியல்லாம் பார்த்துட்டு தூங்கிடுவாங்க சீக்கிரம். 9:30 மணிக்கு கூட தூங்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இருக்காங்க. ஒருவேளை அவர் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்து கதவை தட்டுறாரு. இந்த அம்மா தூங்கிட்டே இருக்கு, பிள்ளைங்க தூங்கிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க. இந்த அம்மா எழுந்திருக்கிறதே இல்லை. அக்கம்பத்தில் உள்ளவங்களாம் வந்து என்ன தட்டிகிட்டே இருக்காரு. பக்கத்து வீடு, அக்கத்து வீடு எல்லாம் வந்து எழுப்பிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா மாத்திரம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து மறுபடியும் சத்தம் கேட்ட உடனே அந்த அம்மா வருது. ஓ நீங்களா, நான் வேற யாரோன்னு நினச்சேன். புருஷன் வருகிறத மனைவிக்கு தெரியல. புருஷன் சத்தம் அம்மா அம்மா கதவை திறன்னு சொல்கிறாரு, கதவை திறக்க முடியல. ஏன்? தூக்கம். அதிகமான சத்தம் தெரியாமல் மற்ற சத்தம்லாம் கேட்குறதுனால, டிவி சத்தம் கேட்குது, அவங்க பேசுறது இவங்க பேசுறது எல்லாம் கேட்குது, புருஷனுடைய சத்தம் கேட்கல, யாரோ நினச்சேன். ஆக தேவ சத்தத்தை கேட்டு பழகுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிற மகனாக மாறும் பொழுது கர்த்தரும் வழியை சீர்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரும் வழியை சீர்படுத்தும் பொழுது அது செம்மையாக இருக்கும், அது ஆண்டவருக்கு உகந்த வழியாக இருக்கும். அதன் வழியில் பெருத்த ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. 78 வயசாகுது. 78 பார்வை தான் கம்மி. ஏறுறது இறங்குறதெல்லாம் கொஞ்சம் யாரும் விழாதபடிக்கு நான் வந்து ரொம்ப பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனாலும் தேவன் பேசுகிறது இது நல்லது, இது கெட்டது, இங்கே போகாதே, இங்கே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற சத்தம் என் இருதயத்தில் கேட்கும், என் காதில் கேட்கும், வசனத்தின் மூலமாக கேட்கும். நான் தவறு செய்யும் பொழுது வழி இதுவே என்று நடத்துகிறேன். இதெல்லாம் காரணம் என்னவென்றால், என்னுடைய பிதா, என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இந்த கால வேளையில் இதுவரைக்கும் செய்து வந்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் சீர்படுத்த நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வழியை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு புதிய வாழ்வு கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, புதிய வாழ்வு. ஏசாயா புத்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும் நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறோம். இந்த உலகத்தில் யார் பிரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க வந்து கட்டி பிடிச்சா லவ் யூ மம்மி, லவ் யூ ஃபாதர்னு சொல்லுவான். புருஷன் சொல்கிறான், மனைவி சொல்கிறா, உண்மையாக சொல்கிறாங்களா தெரில. ஆனால் ஆண்டவர் சொல்லணும், நான் உன் பேரில் ஒரு பெரிய நினைவாக இருக்கிறேன், உனக்கு புது வாழ்வு கொடுக்க உன் பேரை மாற்றி, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, எப்சிபா என்றும் பியூலா என்றும் பெயர் படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் வாழ்க்கை, உன் தேசம் வாழ்க்கை. இல்ல கொஞ்சம் வாலி பையங்க, எனக்கு கேட்க மாட்டேங்க வாசிக்கிறது. என்னம்மா? உன் தேசம் வாழ்க்கைப்படும். எல்லாம் சொல்லுங்க, தேசம் வாழ்க்கைப்படும். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வீடு ஆசீர்வாதமாய் மாறும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த மாதத்தில் உங்களுடைய கடன் தொல்லை, பிரச்சனை, கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பதனால கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். காரணம் என்ன? அவர் உங்கள் பிதாவாக இருப்பார். அவர் உங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி புது வாழ்வை கொடுப்பார். அதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆரம்ப கால ஊழியத்தில்
நான் கடந்து வந்த பாதையை சொன்னேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கள் மனைவி வந்திருக்காங்க, 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுக்கு சரியான வஸ்திரம் வாங்கி கொடுக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது. வாடகை வீட்டில் தான் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். கரண்ட் இல்லாத வீடு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கரண்ட் உள்ள வீட்டுக்கு போனோம். என்ன சொல்ல, இது வரைக்கும் எனக்கு சொந்த வீடு கிடையாது, என் பேரில் எந்த நிலமும் கிடையாது, எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது என் பேரில். சர்ச்சுக்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் நான் சொந்த வாடகை வீட்டில் தான் இருக்கேன், பாலவாக்கத்தில். என்ன சொன்னால், கர்த்தர் இது வரைக்கும் என்னை வழிநடத்தி வந்தார், இது வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எனக்கு வீடு கொடுக்கல அப்படின்னு நான் கேட்டதே இல்லை. தரமணி பகுதியில் கிட்டத்தட்ட எத்தனையோ 15 ஆண்டுகள் மேலே நான் சொல்கிறது டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சொல்லி ரோடு போட்டு கொடுத்துருக்கேன், தெரு லைட்டு போட்டுறேன், பம்பு போட்டு கொடுத்துருக்கேன், வீடு கட்டி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அங்கெல்லாம் 55,000 ரூபாய்க்கெல்லாம் லேண்ட் இருந்தது, இப்போ கோடி. ஆனால் எனக்கு இல்லை, நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேணும், சொத்து சேர்க்க வேணும், அந்த புத்தியெல்லாம் இல்லாமல் போனதுனால நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீதிமான் சந்ததி கைவிடப்படுவது இல்லவே இல்லை. இவன் தாவீது சொல்றான், இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறைஞ்சி தெரிகிறதை நான் காணவே இல்லை. அவன் ஆட்டிடையன், ஒரு மேய்ப்பன். அவனை கர்த்தர் அரசனாக்கின பொழுது எல்லாம் இருந்தது. ஆனால் அதன் மேலே அவன் மனசு போகாம அவனை உண்டாக்கின, அவனை ராஜாவாக மாற்றின தேவன் பேரிலே இருந்தது. தேவனை முன்பதாக வைத்து பிதாவாக அவன் ஆராதித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக தாவீது வைத்தது போல வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். போன வாரத்தில் நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அவர் ஊட்டியில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நிறைய கோடிக்கணக்கான பணம் சம்பாதித்தவர். அந்த பணத்தை ஒரு சிலருக்கு நம்பி கொடுத்ததுனால ஏமாற்றி போயிட்டாங்க. லட்சம் இல்லை, கோடிக்கணக்கான பணம். அவர் ஜெபம் பண்ண முடியாது கேட்டுக்கொண்டார். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன உங்கள் நம்பிக்கை யார் பேரில்? ஆண்டவர் பேரில் இருக்குது. கோடிக்கணக்கான பணம் போச்சு. நான் பேங்க்கு கட்ட வேண்டிய பணம் நிறைய இருக்குது. ஆண்டவரை நம்பியிருக்கேன், எனக்கு வாழ்வு கொடுப்பாரா, நான் எழுந்ததை கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பான்னு சொன்னேன். ஆண்டவரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, தோல்வி எதுவாக இருந்தாலும் அவரை முன்பதாக நிறுத்துங்க. பணத்தை அல்ல, உங்கள் சொந்தக்காரர் அல்ல, உங்கள் சொந்தங்களை அல்ல, தேவனை எனக்கு முன்பதாக நிறுத்தினேன். ஆனபடினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தை, ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவர். பிதாவாக இருந்து அவர் சீர்படுத்துவார், பிதாவாக இருந்து புது வாழ்வு கொடுப்பார். உன் பேரை மாற்றிடுவார். முன்சாமின்றத மோசஸ்ன்னு மாற்றுறது அதல்ல. ஒன்றுமில்லாத கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட்டதை வெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவார். நீ வாழ்க்கைப்படுவாய். உனக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்க தேவ சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாத்திரம் உங்களுக்கு பிதாவல்ல, உலகத்தில் சபைக்கென்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிதாவை அப்பாவை கொடுத்துருக்கார். யார் உங்களுடைய அப்பா, யார் உங்களுடைய பிதா சொல்லுங்க, சபைக்குள்ள சொல்லுங்களேன். ஆவிக்குரிய அப்பா, வெரி குட். ஆவிக்குரிய தந்தை உங்கள் போதகர்கள், உங்கள் பாஸ்டர் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தந்தை. உலகத்தில் சபையை நடத்துவதற்கு அவரே கொடுத்துருக்கிறார். அவர் மனசு கோணாமல் நீங்கள் நடந்துக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது, அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக விழித்திருக்கின்றபடினாலே அவர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அதான் நம்ம கஷ்டம். நான் யார் தெரியுமா, இந்த சபை ஆரம்பிக்கும் போதே நான் இருந்திருக்கேன். பாஸ்டர் என்ன இல்லாமல் என் உத்தரவு கேட்காம ஒரு காரியம் கூட செய்யக்கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆண்களும் சொல்லக்கூடாது, பெண்களும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கும் கீழ்ப்படுகிறது போல
புருஷருக்கு மாத்திரமல்ல, போதகருக்கு, சபைக்கு, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து போல உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 52 வருஷங்களுக்கு மேலாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன். நான் எண்ணி பார்க்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், ஊழியத்தில் என்கிட்ட நேராக வந்து மோதினவங்க மறைமுகமாக முதல்ல கூத்துட்டு போகணும் இருந்தானுங்க, போயிட்டாங்க, அது போட்டோம். ஆனால் நேரடியாக வந்து என்னை அவமானப்படுத்தி, என்னை அசிங்கப்படுத்தி, என்னோடு போராடினவங்க ஒருத்தரும் கிடையாது. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தபடினாலே, என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் தான் உங்கள் பாஸ்டோடு கூட இருக்கிறார். ஆனபடினால அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அவருக்கு எல்லா வகையிலையும் கீழ்ப்படிந்து அடைவீங்க. நீ எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும், இன்ஜினியராக இருந்தாலும், உங்கள் போதகர் தான் உங்கள் மேலே தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண முடியும். எந்த அதிகாரியோ எந்த மினிஸ்டரோ அவங்க தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. உங்களை ஆசீர்வதிக்கிறத்தக்கதாக இந்த உலகத்தில் உங்கள் சபையின் போதகரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நீ செய்யும் பொழுது கர்த்தர் இந்த சபைக்குள்ளே இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை, திரளான ஆத்துமாக்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 2026 வருஷம் இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆமாம் 10 மடங்கு அல்லது 100 மடங்கு பெருக வேண்டும் என்றால் இந்த ஒரு மனதின் ஆவி எல்லாருக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்கிறேன். நான் வந்து உட்கார்ந்த போது அதான் கவனிச்சேன், இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கை போதாது. ஒவ்வொரு விசுவாசிகளும் போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அடிப்பணிந்து, வழிகளை சீர்படுத்தி புதுப்பித்து கொண்டு நாம் சப்மிட் பண்ணும்போது கர்த்தர் உங்களை குடும்பத்தை மாத்திரமல்ல சபையையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இதான் ஆரோன் குடும்பத்தாருக்கு சந்ததிக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். அதில் பிதாவாக இருக்கிற தேவன் முதலாவது சீர்படுத்துவார், புது வாழ்வு கொடுப்பார், பெயரை மாற்றுவார். மூன்றாவதாக அதிலே நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறவர் தேவன் அவர்தான். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவினோடு ரகசியமாய் ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார் நம்முடைய தகப்பன். பிள்ளைங்க அப்பா ஆஃபீஸ் போகும்போது சொல்லுவாங்க, அப்பா எனக்கு வரும்போது நல்லா ஒரு பேனை வாங்கிட்டேன். சரி, அப்பா ட்ரெஸ் பண்ணிட்டாரு, சாப்பிட்டாரு, மறுபடியும் வருது அந்த பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா கேட்டாரப்பா. சரிம்மா. மறுபடியும் இப்போ சைக்கிள் எடுத்து ஸ்கூட்டர் எடுத்து போகும்போது, அப்பா எனக்கு ஒரு பேனா வாங்கிட்டு வர ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? அப்பா வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. இந்த பிள்ளைக்கு என்ன டவுட்டுடா, நான் கேட்ட பேனா அப்பா வாங்கிட்டு வருவாரா? கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாரா? நான் அம்மாகிட்ட கேட்குறா, அம்மா அப்பா கிட்ட பேனா வாங்கிட்டு சொன்னேன், நாளைக்கு எக்ஸாமு, கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாரா? ஒரு முறை சொன்னால் போதும், அப்பாவுக்கு பதிஞ்சு போச்சு. அப்போ ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வரும்போது முதல்ல அந்த பொம்பளை பிள்ளை போய் அப்பாட்ட கேட்குது, அப்பா பேக்கை திறந்து பார்க்குது, நான் சொன்ன பேனா வாங்கிட்டு வந்தீங்களா? இந்தாம்மா பேனா. அந்த பிள்ளைக்கு ஆச்சரியம் போச்சு. நான் வந்து சந்தேகத்தோடு சொன்னேன், ஒருவேளை காசு இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லி நினச்சி சொன்னேன். அதனால் நான் சொன்னதை நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, நீங்கள் தான் தகப்பன். அந்த பிள்ளை கட்டி பிடிச்சி முத்தா குடிச்சிச்சு அப்பாவுக்கு. அல்லேலூயா. உலக பிரகாரமான அப்பாவே இப்படி இருக்கும்போது உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் நம்மை மறந்து விடுவாரா? நம்முடைய ஜெபத்தை விட்டு விடுவாரா? காரணம் என்னவென்றால் இந்த கால வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்த தேவன், லேவி குடும்பத்தாரை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆவது வாரத்தில் 1ஆம் தேதி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக இந்த லேவியின் குடும்பத்தை என்ன செய்கிறார் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார் என்றால், ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான்.
நான் இஸ்ரவேல் புத்திரரை என்ன பண்ணுவேன்? பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அடையாளமாக நம்ம என்ன செய்கிறார் என்றால் வேரூன்ற செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வேரூன்ற. இந்த நான் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் ஒரு 5 அடி 10 அடியில் தோண்டினா தண்ணி வந்துடும். அப்போது செடிகளை வைக்கிறாங்க, ரோடு முழுக்க மரங்கள் செடிகள்லாம் நிழல் தருவதற்காக. நான் டெய்லி வாக்கிங் போகிறது உண்டு. காலையிலையும் போவேன், சாயந்தரத்துலையும் சில வேளை போவேன். இப்போ போன வாரம் மார்னிங் நான் போயிட்டு வரும்போது கொஞ்சம் நேரம் அந்த பீச்சில் உட்காருவேன், நடந்துட்டு உட்காருவேன். ஒரு லாரி வரும். லாரி எதுக்கு வரும்னா, நான் நினச்சேன் தண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக தண்ணி வருதுன்னு. அப்படி இல்லை, அவன் நாட்டி இருக்கிற அந்த மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சினான். அந்த லாரியில் வருகிற மெட்ரோ வாட்டரை அது என்ன தண்ணீரோ நல்ல தண்ணீரை அந்த மரத்துக்கு நாட்டினவன் ஊற்றுறான். ஏன் ஊற்றுறான்னு கேட்டிங்கன்னா, அது நாட்டுறது அப்படியே விட்டுட்டு போயிட்டா அது வாடி போயிடும், வேர் போகாது. இன்றைக்கு தேவனுடைய அநேக சபைகளில் வேர் போகாத விசுவாசிகள் தான் விதண்டாவாதம் பண்ணுவான், சண்டை போடுவான், ஆர்கியூ பண்ணுவான். வேர் ஆழமாய் போக 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 வேரூன்றி நிலையாய் நிலைத்திருந்து அநேக கனிகள் தருவாய். உன்னுடைய நிழலின் கீழே அநேகர் ஆசீர்வாதம் பெறுவார்கள். இதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உன் வேர் ஆழமாய் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 27:28. தேவன் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இந்த ஈசாக்கு வேர் ஊன்ற கட்டப்பட்டவங்க. கடைசி காலத்தில் பிறந்தாலும் வாக்குத்தத்தத்தின் மகன். 40 வயசு வரைக்கும் எந்த லவ் பண்ணல, எந்த பொண்ணு பின்னாடியும் போல, ஃபேஸ்புக்கை பார்க்கல, இன்ஸ்டாகிராமை பார்க்கல, அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்தாலும் பார்த்துருக்க மாட்டான். தகப்பன் நேசிக்கக்கூடிய பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள் சொல்கிறேன். உங்கள் திருமண காரியமான ஆனாலும் சரி, உங்களுடைய ஃப்யூச்சர் ஆனாலும் சரி, அதை ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுங்களேன். முதலாவது. 2வது பெற்றோர் கையில் ஒப்புக் கொடுங்க. அமர்ந்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறார். வேர் ஆழமாய் போக 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 விசுவாசம் அதிகரிக்கும். ஆமே. நடக்குமா நடக்காதா? நான் டிவியில் பேசுறதுனால நாளைக்கு 2 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பாருங்கள். சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு பாருங்கள். வருகிற கால்ஸ் எல்லாம் எங்கள் மன்றாட்டு வீரர்களுக்கு என்னவா இருக்குன்னா, தாய்மார்கள் நகை இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இன்னும் மாப்பிள்ளை வரல. அதனால் பதறி போயிருக்காங்க, அழுகுறாங்க, சாப்பிடுதில்லை தாய்மார்கள். பொம்பளை பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல கல்யாணம் பண்ண. ஆனால் உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரிடத்தில் வேரூன்றி நாட்டப்பட்டு இருப்பாய் என்றால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து வெளிநாட்டுக்கு போவாங்க. ஹல்லேலூயா. விசாலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லான்னு சில நாட்டில் காலம் வரும், திடீர்னு மாற்றி விசாலாம் எல்லோரும் கொடுக்குறேன். இந்தியாவிலேருந்து வருகிறவர்களுக்கு விசாலாம் கொடுக்கக்கூடிய காலம்லாம் சீக்கிரம் வரும். ஏன்னா இங்கே படிக்கிற பிள்ளைங்க இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவன் தொழிலில் இருப்பான். பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் சாஃப்ட்வேரில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக செய்கிறாங்க. அதனால் உங்கள் வேர் ஆழமாக போகணும். ஈசாக்கை பற்றி சொல்கிறேன். ஈசாக்கு எப்படிப்பட்டவன்? தியானம் பண்ணுகிறவன், தகப்பனு கீழ்ப்படுகிறவன், ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளி. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை மாற்றுவேன் என்றால் அது எங்கே தொடங்குதுன்னா ஈசாக்கின் சந்ததியில் தான் தொடங்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் அவர் விடுகிறதே இல்லை. சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால உங்கள் வேர் ஆழமாய் போக 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 உங்களை ஆசீர்வதிக்கிறவர். 40வது வயது யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா 40 வயசில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில வேளையில் சில பிள்ளைங்க சீக்கிரம் பண்ணிடுவான். ஆனால் 40 வயது வரைக்கும் ஈசா காத்துட்டு இருந்தோம். எலியேசரை கூப்பிட்டு அபிரகாம் சொல்கிறான், நீ போய் சரியான ஒரு பெண்ணை, வாயாடாத பெண்ணை, பெந்தகோசு பொண்ணை,
அவன் நகை போட்டாலும் நகை போடாவிட்டாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை கொண்டு வா. நகையை நீ கொண்டு போ, எல்லாருக்கும் கொடு, நகையை வாங்காத. இன்றைக்கி கல்யாணம்னு ஆரம்பித்தால எத்தனை கிலோ போடுறான்னு கேட்குறான். என்ன விறகா அல்லது மண்ணா கல்லா, எத்தனை கிலோன்னு கேட்குறானுங்க. மனசாட்சி இல்லாத மாப்பிள்ளை பாருங்க. நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேணும், அவன் எத்தனை கிலோ கேட்டாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்கே வச்சுருக்காரோ அங்கே நல்லபடியான வரன்கள் தேடி நம்மை வரும். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. பொம்பளை பிள்ளைங்களே இந்த சபையில் நிறைய வாலி பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கேன். உங்களுடைய வருங்காலங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா உங்கள் வேர் ஆழமாய் போக வேணும். ஈசாக்குடைய வேர் ஆழமாய் போன அப்படின்னாலே எலியேசர் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். நேர் வழியாய் என்னை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை அவன் பணிந்து கொண்டான். அல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கும். வீடு கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தர் வீடுகளை கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். என்ன, ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கார், லேவியின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கார். நாம் எல்லாம் லேவியின் சுதந்திரவாளிகள், லேவியின் கோத்திரத்தார். ஆனபடி நான் ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, லேவிக்கு மாத்திரமல்ல, ஆரோனுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகளாகிய நம்முடைய வேர் ஆழமாக போடும். அறகுறையாக இருக்கிறது தான் நான் சொன்னேன். பீச்சில் மரத்தை வச்சுருக்கான், செடியை வச்சுருக்கான், அது அப்படியே விட்டுறல, தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றணும், வெயில் படணும், அது ஓங்கி வளரணும். அது ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு சுற்றிலும் கம்பி எல்லாம் போட்டு வலை மாதிரி போட்டு வச்சுருக்கான். ரொம்ப நேர்த்தியாக டெய்லி வந்து பார்க்குறான், இது வேறு போயிருக்கா. வேறு போகிற அந்த செடியானது கண்டிப்பாக அதனுடைய இலைகள் எல்லாம் பசுமையாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும், கனி கொடுக்கும். விசுவாசிகளே அப்படிதான். உங்கள் வேர் ஆழமாய் போகும் பொழுது உங்கள் வார்த்தையில் மாற்றம் இருக்கும், உங்கள் ஜீவியத்திலே கனி நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மட்டுமல்ல, மற்றவர்களை தேவனுடைய சபைக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதாவது போன வருஷம் வந்தபோது பார்த்த க்ரௌடு தான் இருக்குது. ஆனால் அடுத்த வருஷம் வரும்போது ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாங்க. இது இல்லை, இதை விட 10 மடங்கு ஆத்துமாக்களை கொண்டு வரணும். எப்படி? உங்கள் வேர் ஆழமாய் போக போக ஜெபாவி உங்களுக்குள்ளே பெருகும். அடுத்தது ஆத்துமாக்களை எப்படி ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற முறைமைகளை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் சும்மா வர மாட்டீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டிலலாம் பேசுகிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, டிவி பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்க, அவங்களும் பார்க்குறாங்க, நீங்களும் பார்க்குறீங்க. பொல்லாத காலம். டிவியிலேயே குடும்பங்கள் அழிந்து போகிறது, சீரியல்லையே அழிந்து போகிறது. சீரியல் எது பார்க்குறோமோ அதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செய்யணும்னு விசுவாச குடும்பங்கள், மனைவிமார்கள் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் உன் வேர் ஆழமாய் போக போக வசனத்தை அதிகமாக தியானம் பண்ணுவேன். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண உன் நேரத்தை அதிகரிக்கும் பொழுது உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய சுகவாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கும். உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்களுடைய பொருளாதாரத்தையும் கர்த்தர் இந்த மாசத்திலே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வேறொன்று செய்கிறவர், அவர் நம்மை செழிப்பாக்குவார், நம்மை ஆழமாய் நடத்துவார். மாத்திரமல்ல, வேறு ஆழமாய் போக போக ஆண்டவர் சில காரியங்களை நமக்கே போதிப்பார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் கரெக்டானா? என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வேர் போகும் பொழுது அவருடைய உபதேசம் அந்த வேர்க்குள்ள அப்படியே இறங்கி 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 பழைய வாழ்க்கையில் 2025 வாழ்ந்த வாழ்க்கையில் உன் வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார்.
அதற்காக தான் போதனை, அதற்காக தான் சபை கூடி வருகிறோம், அதற்காக தான் வேத வசனம், அதற்காக தான் ஜெப கூட்டங்கள். ஆண்டவர் போதிக்கிறத நான் கேட்கணும். சில பேர் நல்ல விசுவாசிங்க 40 வருஷமாக வளர்ந்துட்டாங்கன்னா அவன் சொல்லுவான், பாஸ்டர் நான் சொல்கிறேன் போகும் பொழுது நீங்கள் கனி நிறைந்தவளாக ஆத்துமாக்களை கொண்டு வருவர்களாக கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்கிறேன், ஆவியானவர் சொல்லுறதுனால சொல்கிறேன். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன தீர்மானம்? எப்படி ஆகலும் அட்லீஸ்ட் ஒரு ஆத்மாவை அங்கே என்னமோ பேசுகிறீங்களே, டிவியில் எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்களே, நீங்கள் போகிற கடையில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸில் ஃபோன் எடுத்து ஆமாம் இயேசு பற்றி சொல்லி ஆராதனை சொல்லுங்கள். ஃபோனில் நம்ம தாய்மார்களும் சரி வாலிய பிள்ளைகளும் சரி திறந்தால் என்ன மணி நேரம் ஓடுதே தெரில. வாலிய பிள்ளைங்க நம்ம சபையில் இருக்க மாட்டாங்க, மற்ற இடங்களிலே சபையிலே இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. இது ஒரு பெந்தகோஸ்து சபை. ஆமீன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது எல்லாம் படுத்த ஏற்பாடு பெட்ஷீட்டு ஆமாம் அப்படியே போத்திக்கிட்டு இந்த பிள்ளைங்க ஃபோனை அப்படியே இது பண்ணி ஆன் பண்ணி தேவையில்லாத காரியங்களை பார்க்க தொடங்குற பிள்ளைங்க அரை மணி நேரம், அது 1 மணி நேரம், அது போதாதுன்னு ஒரு சில பிள்ளைங்க ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 4 மணி வரைக்கும் தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட வேர்கள் ஆழமாய் போவது இல்லை. ஜாக்கிரதையாக இருங்க. பிசாசு உங்களை வஞ்சகப்படுத்தாதபடிக்கு இந்த கடைசி காலத்தில் வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளையும் பெரியவங்க கூட, கல்யாணமானவங்க கூட, ஆண்கள் கூட தேவையில்லாத காரியத்தை ஆன் பண்ணாதபடிக்கு பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. காரணம் உங்களை நம்பி தான் இயேசு கிறிஸ்து இந்த சபையை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்றால் இதை நோக்கி இது ஒரு கலங்கர விளக்கமாக ஆயிரமான ஜனங்களை ஆண்டவர் கொண்டு சேர்ப்பார். ஒரு ஆராதனை இல்லை, மல்டிபிள் சர்வீஸ் நடப்பதற்கு இந்த இடம் போதுமானதாக இருக்கிறது. கார் பார்க் இருக்கிறது. முதல் சர்வீஸ், 2வது சர்வீஸ், 3வது சர்வீஸ் என்று மாறுவதற்கு விசுவாசிகள் எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டவளாக ஆழமான வேர்களை விடும் பொழுது ஆத்துமாக்களை கொண்டு வரத்தக்கதான விசுவாசிகளாக கர்த்தர் இந்த வருஷத்திலே மாற்றுவாராக. சத்தமார அல்லேலூயா சொல்லுங்க. அவர் லேவியின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேலின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவர் பிதாவாக இருந்து ஆசீர்வதிப்பார், உங்களை வேறொன்று செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வதாக உங்களை பாதுகாத்து உங்களை இந்த மாசத்திலே நடத்துவார். யோவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சரியா இருக்கா பாருங்க. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவேல் 3:16 வாசிங்க. அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேன். அதல்ல 2:16 வாசிங்கம்மா, தப்பா இருக்கு. 16 யோவேல் தான் சொன்னேன். நீங்க யோபு எடுத்துட்டீங்களா? படிங்க. அடைக்கலமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஆவிக்குரிய ஜனங்களாகிய உங்களுக்கு அரணான கோட்டை. என்ன கோட்டை? என்ன பாம்பு அடிச்சாலும் சரி, என்ன வாதை வந்தாலும் சரி, கொரோனா வந்துட்டு போச்சு, எத்தனை பேர் போயிட்டு, ஆனால் உங்களை இது வரைக்கும் வாழ வச்சிருக்க. என்ன வாழ வச்சிருக்க? ஏன் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது? நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்பதற்காக கர்த்தர் அரணாக இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். ஆரோன் குடும்பத்தாரை பாதுகாக்கிறவர், லேவியின் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், இந்த ஐபிசி வண்டலூர் சபையையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன வாதை, என்ன வியாதி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கொண்டிருந்தா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவானா. அவர் தேவனின் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லலாம். நம்ப தகுந்தவர் யார் என்றா நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா.
எனக்கு பார்வை போய் கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. இந்த 28 வருஷத்தில் நிறைய தடவை தனியாக தான் போயிட்டுருக்கேன். சில வேளை சபைக்கு வரும்போது கொஞ்சம் கையை பிடிச்சி அப்படி ஏற்றி விடுவாங்க. போன வாரம் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரதர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் கையை பிடிச்சி மேலே ஏற்றினார். அவர் சொன்னார், உங்களை கையை பிடிச்சி மேலே ஏற்றும் போது தான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே நின்று மைக்கை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எனர்ஜி, ஒரு சக்தி வருது. என்னன்னு கேட்டார். அதான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதனாலே உண்டாகிற பலன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் இல்லாமல் எங்களால் ஊழியம் செய்யவே முடியாது. மூன்றாவது நான் சொல்கிறேன், ஆரோன் குடும்பத்தாரே, லேவியின் குடும்பத்தாரே, உங்களை அவர் பாதுகாக்கிறவர். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் அவர் அரணாயிருப்பார். அரண் பார்த்துருக்கீங்களா? ஒரு பட்டணத்தை, இஸ்ரவேல் பட்டணத்துக்கு போனீங்கன்னா எருசலேமில் சுற்றிலும் சுவர் இருக்கும். விரோதிகள் வராதபடிக்கு கேட்லாம் இருக்கும், தாண்டி தான் வரணும். அந்த பட்டணத்துக்கு அரண் ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு எனக்கும் யார் பாதுகாப்பு, யார் அரணாக இருக்கிறார் என்றால் தேவனாகிய கர்த்தர். அவரே தமது ஜனத்துக்கு அரணாக இருப்பார். ஆரோன் குடும்பத்தார், லேவியின் குடும்பத்திற்கு அவர் அரணாக இருந்து பாதுகாக்கிறார். நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்கம்மா. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவளை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை. இக்கட்டா என்ன கஷ்டம், சோதனை, வியாதி, கேன்சர் எங்கே பார்த்தாலும் இருக்கு, அந்த வைரஸ் இந்த வைரஸ் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, ஆனால் இந்த சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளாக உங்களுக்கு ஒரு ஷீல்டு, ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுத்ததுனால இந்த மாதம் முழுவதும், ஏன் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலே பயப்படாதே, லேவியே பயப்படாதே, ஆரோனே குடும்பத்தாரே பயப்படாதே, கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவர். இஸ்ரவேல் தேசத்துக்கு இதுவரைக்கும் பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னால தான் தப்பிச்சுட்டு இருக்கான். ஏன்னா எத்தனை தேசங்கள் விரோதமாக வந்தாலும் அழிக்க முடியல. காரணம், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு காலம்னா துன்பம், கஷ்டம், யுத்த நேரம், அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவளை அறிந்திருக்க. தயவு செய்து ஆண்டவரை நம்ப பழகுங்க. மனுஷன் நம்பாதே. மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தரை உன் நம்பிக்கையாக பிடிச்சின்னா இந்த 2026ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, அவர் உனக்கு பிதாவாக இருந்து ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரே, உன்னை வேறுண்ட செய்வார். ஆரோன் குடும்பத்தாரே, லேவியின் குடும்பத்தாரே, கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எந்த மாந்திரிக சக்தியும், எந்த பிசாசின் வல்லமையும் உன்னை தொடவே முடியாது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் உனக்கு அரணாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சமயம் ஆனதுனால நான் அதிகமாக எடுக்க விரும்பவில்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்ப எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இஸ்ரவேல் ஆரோன் குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பில் அரண் மாத்திரமல்ல, ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எத்தனை ஆயுதங்கள், எத்தனை அணுகுண்டு போட்டாலும் முடியலையே அழிக்கிறதுக்கு, எருசலேமை அழிக்கிறதுக்கு முடியலையே. காரணம், வாக்கு பண்ணிட்டார் ஆண்டவர். நான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது பழைய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னவென்றால்,
உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கையில தட்டுங்க பார்க்கலாம். அவர் உங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குன்னா பாதுகாப்பு இருக்குது. அரணா இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தில் வேரூன்றி நம்மை வளர செய்து கனிதரும் விருட்சங்களாய் மாற்றுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தில் முதல்ல சொன்னது போல அவர் பிதாவாக இருந்து நம்மை போதிக்கிறார், நம்மை சிட்சிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். சபைக்குள் இருந்து சத்தியங்களை கொடுத்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயனுள்ள கருவிகளாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்கலாம். சமயம் முடிஞ்சது. நான் வேறு குறிப்புகள்லாம் சொல்ல விரும்பலை. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கரங்களை எல்லாரும் நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர், தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் குடும்பத்தை நீங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின் நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் பிதாவாக இருக்க வேண்டும். நாங்கள் வேரூன்றி நாட்டப்பட வேண்டும். எங்கள் அரணா இருக்கக்கூடிய தேவனே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதம் பெரிய ஆசீர்வாதத்தை காண்கிற மாதமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீ சொன்ன வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர்தான் அப்பா. அப்பா மகு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பயப்படாத. உனக்கு வேதனை இல்லை, உனக்கு துன்பம் இல்லை, உனக்கு கஷ்டம் இல்லை. கர்த்தர் உன் பேரில் இருப்பதனாலே, கர்த்தர் உன் பேரிலே பட்சமா இருப்பதனாலே, நீ அவருடைய பிள்ளையா இருப்பதனாலே, பிதாவா அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வேர்கள் ஆழமாய் போவதனாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு அரணாய் இருப்பதனாலே உன்னை பாதுகாத்து நன்மையினாலே முடிச்சு விட்ட அவரை வல்லவராய். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்துமாக. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். அவர் லேவியின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆரோனின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு பிதாவாய் இருந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வேறு ஆழமாய் சென்று கனிதருகிற விருட்சங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு அரணாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்துல எப்படியாக ஆத்துமாக்களை நான் ஆதாயம் செய்து கொண்டு வருவேன், உமக்கு ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒப்பு கொடுங்க அப்பா. இந்த வருஷத்தில் ஏராளமான ஆத்துமாக்களை என் மூலமாக சபைக்குள்ளே கொண்டு வர எனக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, எங்கள் நல்ல தேவனே, இந்த 2026 வருஷம் 2வது மாதம் 1ஆம் தேதியிலே வந்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை உன் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆரோன் குடும்பத்தார் ஆசீர்வதிக்கிறவர், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய எங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆரோன் சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். அவர் தேவைகளை சந்தியும். அவள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். பிதாவாய் இருந்து ஆசீர்வதியும். வேரூன்ற நாட்டப்பட்டு கனிதருகிற விருட்சங்களாயிருக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் இவர்களுக்கு அரணாக இருந்து மதிலாக இருந்து பாதுகாப்பை தந்து இந்த மாதம் முழுதும், ஏன் இந்த வருஷம் முழுதும் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். பாஸ்டருக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் தாரும். எல்லா டிராவலிலும் இந்த கரம் கூட இருக்கட்டும். சபைக்குள்ளே பெரிய எழுப்புதலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண உதவி செய்ய ஆசீர்வதியும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.